ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொல்லும். சார், கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இல்லவா? Is alcohol one of the major reasons for such heinous crimes? எந்த மாதிரியான சட்டத்திருத்தங்கள் வந்தா இந்த மாதிரியான குற்றங்களை தவிர்க்க முடியும் நினைக்கிறீங்க சார்? சொல்லுங்க சார், இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. பப்ளிக் என்ன ப்ரொடெக்ஷன் தர போறீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றது முதல்ல கேளுங்க. குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். ನೀತಿಮಂಡಲ ಕುற்றವಾಳಿಗೆ ತಕ್ಕ ದಂಡನೆ ಕೊಡುತ್ತೆ. ಸರ್, ಬೆಂಗಳೂರು ಹುಡುಗರಿಗೆ ಸೇಫ್ಟಿ ಇಲ್ವಾ? ಸರ್, ಲೇಟ್ ನೈಟ್ ಪಾರ್ಟೀಸ್ ಬ್ಯಾನ್ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಒಪಿನಿಯನ್ ಏನಿದೆ? ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸರ್, ಪ್ಲೀಸ್ ಸರ್, ಒಂದು ನಿಮಿಷ ಸರ್. ரெண்டு சிகரெட் கொடுங்க. ஏய், நான்சென்ஸ். ಮೇಡಮ್, ಬನ್ನಿ, ಆಟೋ ಹತ್ತಿ. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿದೆ ಹೇಳಿ, ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. என்ன? ஓ, தமிழா? உங்கள் வீடு எங்கே சொல்லுங்கள், ட்ராப் பண்ணுறேன். தெரியாதே. சும்மா தமாஸ் பண்ணுறீங்க மேடம். ஆமா, யாரு நீ? டிரைவர் மேடம். நான் மட்டும் என்ன பைலட் நான் சொன்னேன். நீங்கள் இருக்கிற போதைக்கு பைலட் தான் வந்து ட்ராப் கொடுக்கணும். இந்த ஏரியா வேறு நல்லா இல்லை. நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்குது, ஆனால் ஜனங்க சரியில்லை. தனியாக இருக்கீங்க, அன்டைம் வேறு ஆச்சு. உங்கள் வீடு எங்கே சொல்லுங்கள், ட்ராப் பண்ணுறேன். வீடெல்லாம் வேணாம், பப்ல ட்ராப் பண்ணு. மறுபடியும் பப்பா? அங்கே இருந்தால் வந்தீங்க. உங்களுக்கு என்ன சரக்கு தானே வேணும்? சரக்கெல்லாம் வேணாம், ஓட்கா தான் வேணும். ஓட்கா தானே? மேஜிக் மூமெண்ட்ஸ்லேருந்து ஸ்பிரிட் ஆஃப் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அப்போ போகலாம் வா. மேடம், உங்கள் வீடு எங்கே மேடம்? ஆ, வீடுங்க. உன் வீடு எனக்கு எப்படிடா தெரியும்? இதுக்கு தான் பொண்ணுங்களை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் டா வேறு. உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற லேண்ட்மார்க் சொல்லுங்கள். ஒரு ஏரி வரும். சரி. அதில் தண்ணி இருக்கும். ஏரியில் தண்ணி இல்லாமல் ஓட்காவாக இருக்கும்? இருந்தா நல்லா தானே இருக்கும். இரு, அது இருக்கிறதுலையே பெரிய ஏரி. பெரிய ஏரியா எது? அல்சூர், மடிவாளா, அக்ரா, சாங்கி, வர்த்தூர்? ஆமாம் ஆமாம், அந்த அகரா தான். அக்ராவா? மேடம், இங்கேருந்து அங்கே போனோன்னா 30 நிமிஷம் ஆகும். நீங்கள் வேறு தனியாக வந்திருக்கீங்க. அதுவும் உங்கள் வீடை மறக்கிற அளவுக்கு குடிக்கிறது. மறக்க தானே குடிக்கிறேன். ஓ, அதான் மீட்ரு ஆகிறது. நீங்கள் ஏன் தனியாக வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூட இல்லையா? தனிமையில் தானே வாழ்க்கை. ஓ ஹோ, பிளேட் பார்ட்டி. மேடம், பப்பில் யாராவது பசங்களை கரெக்ட் பண்ணுறது? இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஆட்டோ டிரைவரை கரெக்ட் பண்ணியிருக்கலாம்ல? நான் சிங்கிள் தான், சின்ன பையன். ஆனால் ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்களை மட்டும் ஞாபகப்படுத்தாது. அந்த நாய் மட்டும் என்னை ஏமாத்தாம இருந்திருந்தா, அவன் மட்டும் என்னை ஏமாத்தாம இருந்திருந்தா, இன்னைக்கு உன்ன மாதிரி ஆள் கூடலாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி டொக்கு ஆட்டோவில் வந்திருக்க மாட்டேன். அவனை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? இதை சொல்கிறதுக்கு தான் தம்மா பற்ற வச்சிங்களா? ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு கேட்டா. என்ன பதில் வரல? சரி, கேட்கலாம். அது பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது? உனக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்கே, ஆ, ஈஸியாக கரெக்ட் பண்ணலாமே. பெருசாக இருக்கா?
உன் தாடியே சொன்னேன்டா. ஆடியா மேடம்? அதான் நினைச்சேன் முன்னாடி இருக்கிறது பின்னாடி எப்படி தெரிஞ்சிச்சுன்னு. ஆமா, உங்க ஆள் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் மீட்டரை கரெக்டாக போடுறா. போதையில கூட மீட்டர் பார்க்க மறக்க மாட்டேங்கிறாங்களே இந்த பொண்ணுங்க. மேடம், சீரியஸாக ஒன்று கேட்குறேன். அங்கே தம்மு வாங்கும்போது கடையில் ஒரு பையன் அவங்கள தொட்டானே, உங்களுக்கு கோவம் வரலையா? தொட்டான் தானே, தப்பா எதுவும் பண்ணலையே. எல்லாரும் உன்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா என்ன? இதெல்லாம் எங்களுக்கு பிறந்ததுலேருந்தே நடக்குது. அது கரெக்டு தான். ஆனால் ரொம்ப நல்லவங்க கூட கொஞ்சம் கெட்டவங்க தான். நீ எவ்வளோ சம்பாதிப்ப? ஆ, நான் உங்கள் வீட்டு டீட்டெயில்ஸ் கேட்டால் நீங்கள் ஏன் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க? அட சொல்லுடா. வரும் மேடம், லைன் மேலே போனால் 1000 ரூபாய் கிடைக்கும். வீட்டுக்கு எவ்வளோ தருவ? அது வந்து 300-400 தருவேன். பேலன்ஸ் என்ன பண்ணுவ? ஆட்டோ ஃபினான்ஸு, கேஸு, கோட்டா கிட்டா தான். அப்படின்னா சரக்கு தான். உங்களுக்கு பப்பு, எங்களுக்கு ஸ்டாண்டிங் பார். அப்போ நீ ஒரு குடிக்காரன். எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தகுதியே இல்லைடா. ஐ டோன்ட் நீட் அன் அட்வைஸ் ஃப்ரம் அ குடிக்காரன். பை த வே, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போ. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பெரிய ஹோட்டல் எல்லாம் ஓப்பன் இருக்காது. மேடம், அங்கே ஒரு ரோட்டு கடை இருக்கு. அங்கே ஒருத்தர் குறிச்சிட்டு இருக்கிறா. அதுக்கு தான் வண்டியை சைடில் போட்டேன். நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இங்கே உக்காருங்க. ஹே, ஓட்கா மறக்காத. ஓட்கா தானே, எனக்கு ஆசையாக தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கிடைக்கும். ஐயோ, சிகரெட் காலி ஆயிடுச்சு. பீடியா? Something is better than nothing. Help please. Phone கொடுங்க. Phone please. Hello. ஏண்டி பொழைச்சு வந்த? அங்கேயே செத்து தொலைஞ்சிருக்கலாம்ல. சும்மா இருடி, அவளே பாவம். அவன் ஏமாத்திட்டானா இவ குடிக்க போயிட்டாளா? லவ் பண்ணாலே 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ஏமாந்துதான் ஆகணும்.
சுதா ஷீஸ் ஆன் அட் சம்ஸ். ஷட் அப். ஏண்டி குடிக்க போனியோ உன்னை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட்டிட்டு போயிருக்கலாம். எந்த மயிருக்கு தனியா போனியோ எனக்கு எதுவுமே புரியல. அவன் ஃபேஸ் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசி. எப்படி ஞாபகம் இருக்கும்? நம்ம போரளிதான் போதையில. ஐயோ செம்ம போதையில இருந்தாங்களே. அழுதுட்டே இருக்காத, ஏதாவது பண்ணுவோம். அழுதா மட்டும் திரும்ப வரவா போது? சும்மா திட்டாத. உன்னால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணு. என்னால என்ன பண்ண முடியும்? நியூஸ் ஸ்டேஷன் போயிட்டு என் கசினை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லதான் முடியும். ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல. நேத்து நைட் எந்த கிளப்புக்கு போனா கேளு, அதுவே தெரியாது. கையை ஏன் இப்படி டைட்டா வச்சிருக்க? நான் ஏதோ ஒரு அவசரத்தில் தான் எடுத்தேன். போதையில தெரியல, ஆனா அது சரின்னு தோணுது. இது ஒண்ணு போதும் அவனை வாழ்க்கை முழுக்க கம்பி என்ன வைக்க. இப்போதைக்கு நம்மளால அது மட்டும்தான் பண்ண முடியும். She's in trauma. அவளுக்கு நடந்தது ஒன்றும் சாதாரணம் இல்லை. கிவ் ஹர் சம் டைம். டைமா? இன்னும் எவ்வளோ டைம் கொடுக்க முடியும்? அவனும் குழந்தை கிடையாது. இப்போதைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா பத்தாது, அதுக்கு மேல பெருசா ஏதாச்சும் செய்யணும். இப்போதைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், ஆனா அவன் தான் பண்ணியிருப்பான்னு எப்படி சொல்ற? வேற யாரு? அதான் பப்போட சிசிடிவில அவ ஆட்டோல ஏறது தெளிவா தெரியுதே. இது போதுமே. ஆனா அந்த தண்டனை சாதாரணமா இருக்க கூடாது. அதனாலதான் இந்த விஷயத்தை பெருசாக்க போறோம். பை மை நியூஸ் டீம். அது மட்டும் அப்படியே பெரிய நியூஸ் ஆக போதா என்ன? தெர் இஸ் நோ யூஸ். நான் இதை இவளுக்காக மட்டும் செய்யல. என்கிட்ட எந்த விஷயம் கொடுத்தாலும் என்னால பெருசாக்க முடியும். இந்த விஷயம் மட்டும் ரீச் ஆச்சுன்னா டிஆர்பி எகிரும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்போம். யாருக்காவது உருப்படியாக ஒரு தண்டனை கிடைச்சிருக்கா? அப்படி கிடைச்சிருந்தா நம்ம நிரஞ்சனாக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காது. இதை இப்படியே விட்டா இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு வேற ஒருத்தர். பட் இதுக்கு முதல்ல நிரஞ்சன் ஆக்செப்ட் பண்ணுவாளா? நான் பேசுறேன். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை. உன் பேச்ச கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் சொல்றத நீ கேளு. வணக்கம், இது 18 சேவல் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நிரஞ்சனா அவர்களுக்கு நண்பர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்திற்கு ஆதரவாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசாரணைக்கு பின்னரே யார் குற்றவாளி என கூற முடியும். காவல்துறை ஆணையர் அறிக்கை. என் பொண்ணுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பா நியாயம் வேணும். என் பொண்ணுக்கு நியாயம் வேணும். ஆட்டோ ஓட்டுநருக்கு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பூவாக மலர்ந்தேனே, வண்டுகளால் சூழ்ந்தேனே, இன்றொரு குப்பை மேட்டில் விழுந்தேனே. பூவாக மலர்ந்தேனே, வண்டுகளால் சூழ்ந்தேனே, இன்றொரு குப்பை மேட்டில் விழுந்தேனே. கருமேகம் உரசிச் செல்ல, இடியோ என் மனதில் பாய, காற்றார வெள்ளத்தில் விழுந்தேனே. மனதில் இருக்கும் முள் யாருக்கு தெரியும்? கடலலையின் ஓசைகள் யாருக்கு புரியும்? விதியாக இருந்தாலோ கடக்க
பறவைகளாக சிறகுகளை விரித்து நாம் பறந்தோமே. மனதில் இருக்கும் முள் யாருக்கு தெரியும்? கடலலையின் ஓசைகள் யாருக்கு புரியும்? விதியாக இருந்தாலும் கடக்க வேணும். மனசுல இருக்கும் பாரம் விலக வேணும். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு நாள். இன்னைக்கு அந்த கருப்பு கரை எதுவும் இல்லாம வெள்ளை மனசோட ஒரு அரசு சார்பற்ற அமைப்பு, அதாவது NGO. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை ஆண்களுக்கும் நேரும், அதில் பாதிக்கப்பட்ட ஆண் பிள்ளைகளையும் பராமரிக்கிற ஒரு NGO. இதை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது. உங்கள் பெர்மிஷனோட அதை சொல்லலாமா? கோ ஹெட். பெற்றதொரு பிள்ளையாம், பாரதி கேட்டு வளர்ந்த தில்லையாம், அஞ்சுவது என்பதே இல்லையாம், ஆண் அடக்கினும் நிமிர்ந்த பெண் பிள்ளையாம். ரொம்பவே ஒரு நல்ல கவிதை. சூப்பர். நீங்க சொன்னீங்களே கருப்பு நாள் சிகப்பு நாள் வாட் எவர். ஒருவேளை நான் உயிர் பிழைக்காம இருந்திருந்தா உங்க இன்டர்வியூல வேற ஒருத்தர், வேறு கேள்விகள், வேறு கவிதைகள். மனுஷன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் பின்னாடி இருக்கிறவங்க அவனை மிதிச்சு மிதிச்சு அவன் அடையாளத்தையே அழிச்சிடுறாங்க. அதையும் மீறி அடையாளம் இருக்கணும்னா எல்லாரும் அவங்க லைஃப்ல நீங்க சொன்ன கருப்பு நாள் தாண்டி தான் வரணும். நீ நாட் பி த சேம் ஃபார் ஆல். எல்லாருக்குமே வேற வேற மாதிரி. ஸோ இன்னைக்கு என்னோட NGOல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு கருப்பு நாள் தாண்டி வந்து சாதனை படைக்க போற சாதாரண மனிதர்கள். பாதிக்கப்பட்ட பல குழந்தைகள் அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல தயங்குறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து? அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வளர்ப்பு தான் காரணம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இப்போ குட் டச் பேட் டச்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் முதல் படினே சொல்லணும். இது மாதிரியான NGO உங்கள் மூலியமா வேற வேற இடங்கள்ல வரும்னு எதிர்பார்க்கலாமா? ஏன் சார், நம்மளாம் திருந்த மாட்டோமா? NGOனா என்ன சார்? லாபத்துக்கு இல்லை. நாமெல்லாம் நல்ல மனிதர்களா இருந்தா, யாருக்குமே இந்த நிலைமை இல்லாம இருந்தா எதுக்கு இந்த NGO வேணும்? இப்ப இருக்க பசங்க நல்ல நிலைமைக்கு வரணும். நான் கடவுள்கிட்ட வேண்டது யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான். என்னைக்குமே ஒரு NGOக்கு பிரான்ச்சஸ் வந்தா அந்த ஆர்கனைசேஷனுக்கு தோல்விதான். அதே ஒரு NGOவை மூடிட்டாங்கன்னா அந்த காஸ் நிறைவேறிடுச்சு, அதாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்புறமா வேஸ்டா ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்கு? சுவாரஸ்யமான பதில். உங்களோட கேஸ்ல நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்துருச்சு. ஆனா அதே நீதிமன்றம் தீர்ப்பு உங்ககிட்ட கொடுத்திருந்தா தண்டனை என்னவா இருந்திருக்கும்? அமுராபியோட ஸ்டேட்மெண்ட் தான், an eye for an eye and a tooth for a tooth. எனக்கு என்ன நடந்துச்சோ அதே இடத்துல அதுக்கு காரணமானவனை கண்டன் துண்டமா வெட்டணும். என்னை அறியாம எனக்கே கை தட்டணும்னு தான் தோணும். Hey Catherine, come on yaar. Come on babe. Hey babe. பார்ட்னர் வரேன். கொஞ்சம் வேகமா நீந்தி வா. ஸ்டாமினா குறைஞ்சிடுச்சுன்னா எங்கே நிக்காது. என்ன அவ்வளோ அவசரம் பார்ட்னர்? நீ மேலே ஏறி வா பார்ட்னர். ஸ்டாமினாலாம் ஒன்றும் குறையல. போன தடவை நீ முந்திட்ட, அதனால தான். அதுக்காக தான் பார்ட்னர் ஒன்று வர சொன்னேன். போய் டேப்ல வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாரு. ஓ, போன தடவை சிரிச்சே அந்த பொண்ணோட விஷயமா? நீ போய் பார் பார்ட்னர். பார்த்துட்டா போச்சு. உங்களோட கேஸ்ல நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுத்துருச்சு. ஆனா அதே நீதிமன்றம் தீர்ப்பு உங்ககிட்ட கொடுத்திருந்தா தண்டனை என்னவா இருந்திருக்கும்? அமுராபியோட ஸ்டேட்மெண்ட் தான், an eye for an eye and a tooth for a tooth. எனக்கு என்ன நடந்துச்சோ அதே இடத்துல அதுக்கு காரணமானவனை கண்டன் துண்டமா வெட்டணும். பார்ட்னர், என்ன இது? போட்டது நம்ம, வெட்டுறது அவன். இன்னும் எத்தனை பூனைங்க பாட்ட இந்த மாதிரி ஏமாற போறானுங்க. பார்ட்னர், இன்னும் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் அப்பா கம்பெனியை நடத்தணும், ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு என்ன பார்ட்னர்,
கம்பெனியில் மெஜாரிட்டி பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் எனக்கு அலசி போட்டாலும் ஒரு வத்தலஸ்தூல கூட கிடைக்காது. அதெல்லாம் விடு பார்ட்னர். நான் ஒரு மேட்டர் சொல்லவா? என்ன? விருப்பத்தில் வர்றது சுகம், விருப்பம் இல்லாமல் வர்றது ஒரு தனி போதை பார்ட்னர், தனி போதை. ஹே, இதை எப்படா பிளான் பண்ண? ஃபஸ்ட்டு கேளு. சொல்லு. அங்கே செம்ம போதையில் வர பூனைங்க தான் நம்ம டார்கெட்டு. போதையில் நம்ம யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அது ஓகே. அப்போவும் நம்ம மாட்டிக்க நிறைய வழி இருக்குடா. எப்படி சொல்கிற? நம்மளால பப்பில் அவளுங்களை தொடக்கூட முடியாது. அவளுங்க அங்கேருந்து வீட்டுக்கு போகிறவளுங்க பாரு, அந்த கேப்பு தான் நமக்கு கோல்டன் ஹாரு. அவளுங்க யூஸ் பண்ண போகிறது என்னது? ஆட்டோ இல்லாட்டி டாக்ஸி. ரொம்ப சிம்பிள்ரா. வெள்ளை சட்டை போட்டால் டாக்ஸி, காக்கி போட்டால் ஆட்டோ. அது மட்டும் இல்லாமல் மாட்ட போகிறோம் அவனுங்க தானே. அது சரி பார்ட்னர், கலக்கிட்ட. ஆனால் அங்கே சட்டை போட்டால் மட்டும் பத்தாது, பலூன்ஸும் போடணும். பலூன்ஸா? எவனாச்சும் மாஸ்க் போட்டு சாப்பிடுவாடா? அதை போட்டால் தான் பார்ட்னர் எந்த டெஸ்ட்லையும் மாட்டாமல் இருக்க முடியும். அதுவும் சரிதான். நம்ம சேஃப்டி நம்ம முக்கியம் தானே.
பாயில் முட்டை இருந்தா கொடுக்கா. ஒரு பிளேட் இட்லி பார்சல்க்கா. இட்லி இல்லப்பா, காலி ஆயிடுச்சு, கடையை சாத்த போறேன். நான் கேட்ட பாயில் டேக்கே ஒன்றும் கொடுக்கல, நீ என்னடா இட்லி கேட்குற? போடா அந்த பக்கம், இந்த ஏரியால கூடாது, போயிட்டே இப்போ என்ன? அக்கா, யாருக்கா இந்த காலி பாட்டில்? என்னடா சொல்ற? இப்போ என்னங்கிற? ஏய், யாரா நீ? ஏன்டா தொல்லை பண்ற? ஏய், குத்துனா புத்துக்கும், போயிட்டே இருடா. டேய், கடுப்பேத்தாத. அக்கா, நீங்க பார்சல் கொடுங்க. ஏய், சொல்லிட்டே இருக்க, இங்க மாஞ்சா போட்டுட்டே இருக்க, போடா. அக்கா, கடையை மூடு. காசு குத்து பாயிண்ட். டேய், அங்க கொடுத்தாச்சு, குடுறா டேய். மேடம், மேடம், எங்க போயிட்டாங்க? மேடம், 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 நான் இங்க தான் இருக்க சொன்னேன். சொல்லு ரூபா. லைன்ல இருக்கிற. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, பொண்ணுக்கு உடம்பு முடியல, ஏன் பயமா இருக்கு, நீங்க உடனே வாங்க. இப்போதான் வரத்தாக்குறேன். இந்த பொண்ணுங்கள்லாம் திடீர்னு போராட்டத்தில் இறங்கிறாங்கல்ல? ட்ரெண்டாகிற காலம் அப்படிதான். என்ன பார்ட்னர், அடுத்த பொண்ணு எப்போ? வெயிட் பண்ணு பார்ட்னர், இந்த சாட்டர்டே. பாவம் ஒருத்தருக்கு, பலி ஒருத்தருக்கு. இங்க தப்பு யாரு மேலன்னு சொல்லலாம்? அதிகமா குடிச்ச நிரஞ்சனா மேலையா, இல்ல அதிகமா உதவணும்னு நினைக்கிறேன் ஆட்டோக்காரனா, இல்ல அதிகமா ஹார்மோன்ஸோட திமிரு இருக்க அந்த பசங்களா? தப்புங்கிறது இந்த 3 பேருக்குள்ளேயும் ஒற்றுமையா இருக்க அந்த ஒரு வார்த்தை, அதிகமா, எக்ஸ்ட்ரா. அதுக்காக தான் இந்த தராஸ். நம்மளோட லிமிட்டை தாண்டதே என்னைக்குமே ஆபத்தானது. ஆனா அதுக்காக தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போகாது. தப்புக்கும் தாளங்கள் உண்டு. தண்டனை கோர்ட் வாசல்லே கிடைச்சிருச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. மனசு உடம்புக்கு கொடுக்கறது தான் தண்டனை. அது இந்த உடம்புல இருந்து உயிர் பிரியறதுக்குள்ள கிடைச்சிரும். எக்ஸ்ட்ராவா? பிகாஸ் எக்ஸ்ட்ரா இஸ் டேஞ்சரஸ். இந்த எக்ஸ்ட்ராங்கிற வார்த்தை அது ஒரு மந்திரங்க. அது அந்த எக்ஸ்ட்ராங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்தினா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது, எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது, எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரால நிறைய விஷயம் இருக்குங்க. அது வயசாக ஆக எக்ஸ்ட்ரா உப்பு சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையில் ரொம்ப 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 சந்தோஷமாக நம்ம இருப்போம்.